ஒரே மாதிரி முட்டை குழம்பு வச்சு போர் அடிச்சிச்சுன்னா இந்த மாதிரி எக் மசாலா கிரேவி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து 4 முட்டையை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சமாக தேங்காய், சோம்பு, தக்காளி ஆட் பண்ணி நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் 4 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு இது கூட கடுகு உளுந்து ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சோம்பு, கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 2லேருந்து 3 வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவு சில்லி பவுடர், 1 ஸ்பூன் அளவு கரம் மசாலா பொடி, 1 ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துட்டு நல்லா இதை நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம்லாம் நல்லா வதங்கினது நம்ம அரைச்சி எடுத்துருக்க பேஸ்ட்டை சேர்த்து நல்லா இதை வதக்கி எடுத்துக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வேக வச்ச முட்டையை வந்து இந்த மாதிரி 2 சைடாக நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம குழம்புல ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டு நம்ம மூடி வச்சுட்டு இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான ஒரு எக் மசாலா கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்தி, சாதம், தோசைக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக எக் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிரேவி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.